இருக்கு? அவங்க பேரண்ட்ஸையோ, ஃபேமிலியோ பேசுறதுக்கு யாருக்குங்க ரைட்ஸ் இருக்கு? 2, 3 யூடியூப் சேனல் அப்படி சொல்றாங்க. ஸோ அந்த மாரி அவங்க அம்மா வந்துட்டு பேசினா நல்லா இருக்கும். பார்வதிக்கு இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கும். அவங்களும் இதுக்கு ஒத்துழைக்காம அப்படி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதனால புரியுது. எனக்கு பயமா இருக்கு. எப்படி இது ஒத்துழைக்காம முடிய நோ, நோ, போகுதோ? நோ, நோ. பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன சரி, தவறுன்றத கண்டிப்பா சொல்லுவாங்க. ஓகே. ம், பிளஸ் ம், அவங்க ம். எல்லா கண்டஸ்டன்ட்ஸையும் மனசுல வச்சுக்கணும். எந்த ஃபேமிலி வந்தாங்கனாலும், ஒருத்தவங்கள உடனே கீழ போட்டுறணும் அப்படின்றத யாராலயும் ஜஸ்ட் லைக் தட் பண்ணிற முடியாது. அது கம்ருதீனுடைய ஃபேமிலி வந்தாலும் சரி, அரோராவோட ஃப்ரெண்டே வந்தாலும் சரி, ஹூஎவர் கண்டஸ்டன்ட் இட் கேன் பி, யாரு வந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் இன்னொருத்தவங்கள கீழ போட முடியாது. கீழ போடவும் கூடாது. தட்ஸ் பேசிக் காமன் சென்ஸ். அதற்காக அவங்க ஃபேமிலிய பத்தி விமர்சிக்கணும்னு நான் கூட தான் பார்த்தேன். கம்ருதீன் அவங்க அக்காவோட இன்டர்வியூ பார்த்தேன். ஐ கேனாட் கமெண்ட் ஆன் இட். ஆஸ் அ ஃபேமிலி அவங்க சொல்றாங்க. ம்ஹ்ம். எல்லாருக்குமே மக்களுக்கு ரொம்ப இல்ல. அது ஒரு மாரி அதனால சேனலும் இல்ல. இவளுக்கு நல்ல சான்ஸ் குடுக்கறதெல்லாம் குடுத்தாச்சு. இனஃப் சொல்ட்டு எல்லாமே எவிக்ட் பண்ணிடுவாங்களோன்னு அது வேற பயமா இருக்கு. இப்ப இந்த சேனல் 24 ஹவர்ஸ். சேனல் ம். சேனல் விஜே பார்வதிக்கு என்ன சான்ஸ் குடுத்தாங்க? ஒரு வெங்காய சான்ஸும் சேனல் குடுக்கவே இல்ல. என்னென்ன இடத்துல விஜே பார்வதி பண்ண நல்லதை எல்லாத்தையும் மறைக்க முடியுமோ, என்னென்ன அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதையெல்லாம் மறைச்சு 1 hour எபிசோட்ல மேனிபுலேட் பண்ணி, ஒண்ணுமே கிழிக்காத அரோராவ சூப்பர் கண்டஸ்டன்ட் காட்டுனதாகட்டும், ஒண்ணுமே கிழிக்காத விக்ரம சூப்பர் கண்டஸ்டன்ட்னு காட்டுனதாகட்டும், ஒண்ணுமே கிழிக்காம கனித்திருவ சூப்பர் கண்டஸ்டன்ட் நம்ப வைக்கிறதுக்காக ஒண்ணு பண்றாங்க இல்லையா? இததான் சேனல் பண்ணாங்க. சேனல் ஒண்ணுமே விஜய் பார்வதிக்கு கிழிக்கல. Even in today's episode, if you see last week, one ம்ஹ்ம். second, if you see last week, what are the points that we can talk about Vijay Parvadina? You can start it off from the நாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஷி வாஸ் லிட்டரலி வெயிட்டிங். ஏன்னா எல்லா தத்திங்களும் ஒன்றாக போய் சாண்ட்ராவிற்கும் தன் வந்து நல்லவங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக கம்ருதீனுக்கும் எஃப்ஜேவுக்கும் மட்டுமே பூசிக்கொண்டிருந்த தருணத்துல விஜே பார்வதி இஸ் த ஒன் ஹூ வெயிட்டட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஷி யூஸ்ட் இட் ரைட் அண்ட் பிரிங் த ரைட் பர்சன் வித் ஒன் votes அண்ட் அவங்களதான் நாமினேஷனுக்கு கொண்டு வந்தாங்க. அது யார் பண்ணாங்க? விஜய் பார்வதி பண்ணாங்க. கரெக்ட். அடுத்து when it comes to this இந்த டான்ஸ் இந்த டாஸ்க் வரும்பொழுது கவுண்டிங்ல இங்க இவனை போட்டா நல்லா பண்ணுவான், அங்க அவங்கள போட்டா நல்லா பண்ணுவாங்க, சரி நம்ம இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதுலயும் எக்ஸைட்டடாக இருந்து அதற்கு முழு இது போட்டதாகட்டும், அவங்களுடைய டான்ஸ் மட்டும் இல்ல மத்தவங்க டான்ஸ் வரும்பொழுதும் பெர்ஃபார்ம் பண்ணது, அவங்களோட டான்ஸ் வரும்பொழுதும் எக்ஸைட்டடா எந்த ஒரு இடத்துலயுமே ஜோஷ் குறையாம பெர்ஃபார்ம் பண்ணது அவங்க மட்டும்தான். தென் இன்னைக்கு இந்த வக்கத்தை விஜய் சேதுபதி வந்து பாராட்டினார் இல்லையா? யார? ம்ஹ்ம். 2.5 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஒழுங்கா ஒரு ப்ராப்பர் க்ளூவை கொடுத்து சொல்ல தெரியாத இருந்த அரோராவுக்கும் விக்ரம்க்கும் பாராட்டு கிடைச்சிச்சு. ஒரு பாட்டை ஒண்ணுமே இல்ல கண்ணோன்னு உட்காந்து டப் ஸ்மாஷ் பண்ணி தம்சராத் வச்சு விளையாண்டு இருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு பாராட்ட தெரிஞ்சது விஜய் சேதுபதிக்கு. யார் உண்மையாலுமே ஆக்சுவலி பெர்ஃபார்ம்டு வெல், ம்ஹ்ம். கனித்திருவும் ஆதிரையும் கண்டுபிடிச்சிருக்கலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராப்பர் ஹுக் ஸ்டெப்ப சொல்லலைன்னா எப்படி கிழிச்சிருப்பாங்கன்னு நான் கேக்குறேன். எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு பாடல் கேட்காது. இவங்க சொன்னாங்க வாட் இஃப் பார்வதிக்கு அந்த பாடலே தெரியலனா கம்ருதீன் பண்ணாரா? கம்ருதீன் ரஜினியோட ஆக்ஷன் மட்டும் தான் பண்ணாரு. மத்த கரெக்ட். எல்லா பாடல்களுக்கும் இன்னோவேட்டிவா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் போட்டு பண்ணது இட்ஸ் பார்வதி. வெதர் ம்ஹ்ம். திஸ் கை ரியலி ஹேட் த கட்ஸ் டு அப்ரிஷியேட் ஹர்? கிடையாது. when it comes to worst performance, யாரு கானா வினோத்தோட பேரை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து உள்ள விட்டது? கானா வினோத் ஆல்ரெடி கேப்டனா இருக்காரு. அடுத்த டைமும் கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் த பிசிக்கல் திங். ஆப்வியஸ்லி அவர் வந்து ஃபினாலே வந்துருவாரு. ஆல்ரெடி அவருக்கு கிளாப் இருக்கு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அது ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி யூஸ் பண்ணதே இட்ஸ் பார்வதி. ம்ஹ்ம். அப்ப ஒருத்தவங்க என்னதான் லோவா இருந்தாலும் அழுதாலும் தன்னுடைய இந்த வீக்கை எல்லாரும் என்ன என்ன யூட்டிலைஸ் பண்ணிருப்பாங்க? ஃபேமிலி வராங்கன்னு ஃபேமிலிக்கு என்ன மெசேஜ் கன்வே பண்ணாங்க? அவங்களுக்கு தெரியுது இந்த விஷயம் நெகட்டிவா போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பேரண்ட்ஸ்க்கு கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எனக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்கு, என்ன அதிகமா திட்டாதீங்கன்றத she is keep on registering it. Who used it rightly இந்த வார்த்தை? பார்வதி used it very ரைட்லி. இப்ப அவங்க அம்மா ம்ஹ்ம். வரும்போது அவங்க அம்மாக்கு தெரியாதா நம்ம பிள்ளை ஆல்ரெடி உடைஞ்சு போயிருக்கா, உண்மையாலுமே கேம் விளையாண்டுருக்கா, நம்ம பிள்ளைக்காக வாகவாது அதை நம்ம பார்த்து கவனமாக பேசணும்னு அவங்க பேரண்ட்ஸ் நினைக்க மாட்டாங்களா?
ம்ஹ்ம். அந்த என்டையர் வீக்கையே ஒருத்தவங்க சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. அவ்ளோ டவுனா இருந்தாங்க. அவ்ளோ மிஸ்லீடான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கிடைச்சுச்சு. போன வீக் முடியும் பொழுது இந்த விஜேஎஸ் தற்குறி சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ இப்ப கம்ருதீனுக்கு வாதாடுற அளவுக்கு கூட அவன் உனக்கு வாதாடல. அவன் டபுள் ஸ்டாண்டர்டா இருந்தான்ற ஒரு பாயிண்ட போட்டு விட்டுட்டு, இவன் கூடவே உட்கார்ந்து, இல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், மோதிரம் மாத்தலாம், நான் வெளியில வந்து பேசுறேன், சண்டனை வந்தா நிப்பேன். எவ்ளோ ஃபால்ஸ் ஹோப் தட் ஹி கேவ். எல்லாத்தையும் மனசுக்குள்ள வாங்கிட்டு கேம்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணி அழுகணும்னு நினைச்ச இடத்துல அழுது அந்த அந்த ஃபைனல் நோட்ல she got an opportunity to play the captaincy task. அதுலயும் முன்னாடியே அவங்க பேசியிருப்பாங்க, தெளிவா பேசியிருப்பாங்க. என்ன பாயிண்ட் பேசியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம உடனே போய் அட்டாக் பண்ண வேணாம், கம்ருதீன் ரொம்ப அக்ரெசிவா விளையாடுவான், ஃபாஸ்டா விளையாடுவான், ஏன்னா அவனுக்கும் துரு துருன்னு விளையாடணும்ன்ற ஆசை இருக்கும். நம்ம அட்டாக் ம்ஹ்ம். பண்ண வேணாம், நம்ம சேஃப் கார்ட் பண்ணிட்டு ஓரமா நின்னுக்கலாம், நல்ல எண்ணத்துல தானே அவங்க பேசுவாங்க. அந்த எண்ணத்துல அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஹர்ட்டே ஆனால் கூட immediately she appreciated him, she hugged him, she whistled for him, she did everything. Then late realized she was just sitting and அத வந்து ரீகலெக்ட் பண்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு ரீகலெக்ட் பண்ணும் பொழுதுதான் அவங்களுக்கு தெரிய வருது, எடுத்ததுமே நம்மள தானே எல்லாருமே மிதிச்சாங்களே, அட் அ டைம் எல்லாரும் பார்ச் பண்ணிட்டு வந்து மிதிக்கலையா? ஏங்க கனித்தெருவை விட பார்வதி எந்த இடத்துல குறைஞ்சு போயிட்டா? ஒண்ணுமே விளையாடாம தத்தி மாதிரி சமையல் கட்டுல உட்கார்ந்து இருந்த கனித்திருவை காட்டிலும் பார்வதி எந்த இடத்துல குறைஞ்சு போனாங்க? ஆதிரை 2வது டைம் வந்திருக்காங்க, ஆதிரை காட்டிலும் பார்வதி எங்கங்க குறைஞ்சு போனாங்க? உனக்கு கூடவே உட்காரணும், நீ கேக்குறப்பெல்லாம் கொஞ்சணும், நீ முத்தம் கொடுக்கறப்பெல்லாம் கண்ணத்தை காட்டணும், எல்லா மயிரையும் பண்ணணும். ஆனா அந்த பொண்ணை நீ ஃபர்ஸ்ட் வச்சுனா அந்த பொண்ணு அழுகாம வேற என்ன பண்ணும்? என்ன பண்ணும் அந்த பொண்ணு? அப்ப இவ்வளவு விஷயங்களும் ஒருத்தங்க பார்த்து பார்த்து பண்ணணும். why even audience is giving too much of pressure to பார்வதி? that's my question. ஒருத்தங்க பண்றாங்க, பெர்ஃபார்ம் பண்றாங்க, she is doing too many things. எல்லாத்தையும் பார்க்கணும். கண்டஸ்டன்ஸ் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே, விஜேஎஸ் மதிக்க மாட்டேங்கிறாரே, நமக்கு கிளாப்ஸ் வரலையே, இந்த வீக்கெண்ட்ல அது எப்படி வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகுது, எதையெல்லாம் காட்டுறாங்க, எதை காட்ட மாட்டேங்கிறாங்க, ஒன்னார் எபிசோட்ல என்ன காட்டுறாங்க காட்டலன்றத தாண்டியுமே she is behaving very perfect. who the hell this Aurora is no dare to talk about Parvati? What kind of game that she played? What kind of game that she really played? She literally sat for almost 50 days, ஒண்ணுமே கிளிக்காம உட்காந்து துஷார் கூட விளையாண்டு, அதுக்கப்புறம் ஒரு லவ் ட்ராக்ன்ற ஃப்ரெண்ட்ன்ற நேம்ல இவன் கூட உட்காந்து விளையாண்டு, வாட் ஷி ஆக்சுவலி டிட்? என்ன பண்ணாங்க? சரி ஓகே, 2 வாரம் நீ பேசுற பாயிண்ட பேசி கிழிச்சிட்டமா அப்படியே நான் வச்சுக்கிறேன். அது அரோராக்கா கிடைச்ச சப்போர்ட்டே கிடையாதுங்க. உள்ள இருக்கவனுங்களும் வன்மத்துல இருந்ததுனால பார்வதி மேல உசுப்பேத்தி விட்டு பண்ணு 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 பண்ணுன்னு தூண்டி விட்டு பண்ணுது. போன வாரம் பார்வதி பக்கத்துல போகாம இருக்கும் போது அரோராவால ஏதாவது கிழிக்க முடிஞ்சா? அப்படி ஒண்ணுமே கிழிக்காத அரோராக்கு இன்னைக்கு சொல்றாரு Dress சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு. why I should put too much pressure on Parvati when she is playing the game? கனித்துறை என்னங்க கிழிச்சாங்க? கனித்திற்கு எதுக்குங்க அவ்வளவு பாராட்டு? ஏங்க ஒருத்தன் உட்காந்து கதறானேங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அவனை கேட்கறதுக்கு இந்த ஆளுக்கு துப்பு இல்லையேங்க. விக்ரம் ம்ஹ்ம். he was ready to get the scolding. ஓகே இது இப்படிதான் ஆக போகுது, அப்படி அவன் லிட்டரலா அவன் இமேஜின் பண்றது என்னன்னா, சபரி அளவுக்கு நம்மள செருப்பால் அடிக்க போறாங்கன்னு வெயிட் பண்றான். He did not even touch Vikram. So what kind of partiality does channel is giving to Parvati? ஒரு பொண்ணு எதை பண்ணாலும் விமர்சனம் பண்றீங்களே, உட்காந்தா சிரிச்சா எல்லாத்தையும் அது வந்து அவ்வளவு கேஷுவலா எடுத்துட்டு போலையா? அது வந்து கெஞ்சலையா? உங்ககிட்டயும் கெஞ்சணும், உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டையும் கெஞ்சணும், வருதுங்க வாயில எனக்கு, இந்த கம்ருதீன்ட்டையும் கெஞ்சணும். இப்ப உட்காந்து அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்குதுங்க. அப்பா இல்லாத பொண்ணு, வீட்டுக்கு கடைசி பொண்ணு, 70 வயசுக்கு மேல இருக்க அம்மா, எங்க அம்மா தப்பாகிது நினைச்சிட போறாங்க, அவங்க கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணும், ஆமாமா எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குமா, என்னால என்னோட ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலமா, எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குமான்னு அந்த பொண்ணு சொல்லணும்னு நினைக்குது. அத உட்காந்து இவன் எப்படியாப்பட்ட மேனிபுலேட்டிவ் ஒரு பிஹேவியர் இருக்க ஒரு பையனா இருந்திருந்தா, நீ அப்ப இத்தனை நாளா ஃபால்ஸா இருந்தியா, நீ அப்ப கேவலமா இருந்தியா, அப்ப உனக்கு பயமா இருக்கு. அவ பயப்படலடா, ஏன்னா உன்னை பத்தி பின்னாடி பேசல. கிடைக்கிற கேப்ல எல்லாம் அவன் இப்படிதான் பண்றான்னு அவன் சொல்லல. நீ எல்லா இடத்துலயும் சொல்லிருக்கியா, உலகளகு இல்லன்னு சொல்லியிருக்க, சும்மாதான் சொல்லியிருக்க, அப்படிதான் சொல்லியிருக்க, என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே சொல்லிருக்கே. உனக்கு பயம் இருக்கணும், அவளுக்கு ஏன் பயம் இருக்கணும் அவங்க அம்மா வர இருக்கிறதுல? she need really time to spend with her mom. why we are pressuring Parvati to handle everything? யாருக்குமே எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த சலுகை பார்வதிக்கு கிடைக்கலையாங்க அந்த வீட்டுல? 1 hour episode is against her, weekend episode is against her. Even these people who are all reviewing, they don't have the guts to talk about right. I can understand, it's their choice to choose.
யார பிடிச்சிருக்கு யார பிடிக்கலன்னு. பண்ணாத தவறுக்கு விமர்சிக்காம இருக்கலாம் இல்லைங்க. பண்ணாத விஷயத்த எவ்வளவு ஃபேக் நரேட்டிவ் பண்றாங்க அந்த பொண்ணுக்குடா. ஒரு டைமும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. பார்வதி விட்டுருங்க. பீயிங் பார்வதி சப்போர்ட்டர், we are here to prove who Parvati is. We need to place videos. We need to do so many things. How many hashtags for a woman? Playing with two women's feeling, but no one has the guts to talk about him. ஏன் அவங்க அம்மாவுக்கு அறிவு இருந்தா ஒழுங்கான பொம்பளையா இருந்தா எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்க முடியும்? ஏன் அவன் சொன்னது? எப்படிங்க சொல்ல முடியும்? விளையாடாத நாயங்க இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க அம்மாவை நம்ம எப்படிங்க கொஸ்டின் கேட்க முடியும்? சாரி ஃபார் மை வேர்ட்ஸ் இஃப் நான் ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தா இங்க இருக்க எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே மை எமோஷன், தட்ஸ் இட். Yeah, I just pray that this week should go smoothly for Paru. அதுதான் நான் என்னுடைய மெயின் இது. இட் வில் கோ ஸ்மூத்ங்க, டோன்ட் வரி. பயமா இருக்கு ஒரு நாளும். அண்ட் இப்போ லைவ் பார்த்தா கமருதீன் இஸ் நாட் அட் ஆல் ஹாப்பி தட் ஷீ காட் த 24 hours. ஏன்னா எங்களுக்கு மட்டும் இது இல்லையா? எங்களுக்குலாம் கூட தான் எங்க அக்கா வந்து எல்லாம் பேசணும்னு அவ ஆதிரை இப்ப சூஸ் பண்ணா, நான் இவளா சொல்றேன், சூஸ் பண்ணாங்க. கம்ருதீன்கே நான் வரேங்க. பொறாமப்படுறான் வெளியில இப்போ. ட்ரெஸ் காய போட்டுட்டு இருக்கானா, அப்ப பார்வதி போய் கேக்குறாளா, கம்ரு எனக்கு வந்து எங்க அம்மா வரணும் கம்ரு, அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு கேக்குறாளா. அப்ப என்ன சொல்றான் இவன்? ஓகே 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 ஓகே, உனக்கு வேணும்னா ஓகே பரவாயில்ல. அப்பயுமே அவனுக்கு உடன்பாடு இல்ல. பட் வந்து சரி ஓகே நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிடுறான். அப்ப நீ சப்போர்ட் பண்றேன்னு சொன்னக்கூடிய ஆளு இப்ப என்ன வெங்காயத்துக்கு மாத்தி பேசணும்னு நான் கேக்குறேன். அப்ப நீ சொன்னல, ஓப்பனா சொன்னல, then why you are changing your words now? இப்ப வந்து ஏன் அவளை கில்ட் ட்ரிப் பண்ற? ஏன் உன்கிட்ட தொங்கிக்கிட்டே இருக்கணும் அவ? அப்படி என்ன நீ பெரிய ஆளு? நீ என்ன கிழிச்சிட்ட? ஒன்னே ஒண்ணு, எனக்கு அப்பா அம்மா இல்ல, எனக்கு அப்பா அம்மா இல்ல, எனக்கு அக்கா, எனக்கு அப்பா அம்மா இல்ல, எங்க அக்கா இருக்கு, எனக்கு அப்பா அம்மா இல்ல, வேற என்ன கிழிச்ச? நான் வந்து ஒரு நடிகன் ஆகணும், நான் ஒரு நடிகன். அப்ப வாயை அடக்கி தோணும்ல, என்ன அடக்குன நீ? என்ன அடக்குன? உனக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்து அந்த பொண்ணு நாரி போனதான் மிச்சம். அந்த பொண்ணுக்கு ரியலா ஜெனுவனா நீ சப்போர்ட் பண்ணது ஒரே ஒரு இடம், when it comes to சபரிநாத். apart from that நீ அந்த பொண்ணுக்கு எந்த இடத்துலயும் சாதகமா இல்ல. உன்னுடைய வெறுப்புகளையும் உன்னுடைய ஸ்கிரீன் ஸ்பேஸையும் நீ காட்டிக்கிட்டே தவிர அந்த ஒரு இடத்தை தவிர வேற எங்கேயுமே யூ ஹேவன்ட் சப்போர்ட்டட் ஹர் அட் ஆல், நாட் ஈவன் அ சிங்கிள் பிளேஸ். சாரிங்க, கண்ணி பண்ணுங்க சுபாஷினி. இல்ல, ஐம் டன், தட்ஸ் இட். ஜஸ்ட் ஐ வாண்டட் டு சே, கடைசியா நீங்க டாம் நீங்க பேசுறது அவ்வளோ அழகா இருக்கு. இது மாதிரி புட்டு புட்டு வச்சு இல்லை ஒன்னொன்னுத்தையும் அது எப்படிதான் பேசுறீங்கன்னு தெரியல. அப்படியே ஐம் அட்மைரிங் அண்ட் சோ இஸ் சம் பீப்புள் இன் திஸ் குரூப் யூனோ. ஸோ அவ்வளோ நல்லா இருக்கு.